நீட் எக்ஸாம் ரொம்ப கடினமானதா? எம்பிபிஎஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கோர்ஸ் கடினமானதா? நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு 2 வருஷம் போராடுறவங்க, ரிப்பீட்டேட்டிவாக எழுதி தான் அதை பாஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு என்ட்ரன்ஸுவே இப்படி ரிப்பீட்டேட்டிவாக கோச்சிங் போய் பாஸ் பண்ணக்கூடியவங்க, மெயின் எம்பிபிஎஸ் கோர்ஸ் எப்படி இருக்கும்? இது பல பெற்றோர்களுக்கு புரிந்து கொள்ள முடிவதில்லை. இதில் பெரிய ஆச்சரியமான செய்தி என்னென்னா, மருத்துவத்துறையில் உள்ள பெற்றோர்களும் கூட நீட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதை விட பல மடங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய எம்பிபிஎஸ் கோர்ஸ், அதாவது எம்பிபிஎஸ் என்கின்ற மெடிக்கல் கோர்ஸ். இதில் பல மாணவர்கள் நீட்டவே ரிப்பீட்டு பண்ணி பாஸ் பண்ணக்கூடியவங்க, 2-3 தடவை எழுதி பாஸ் பண்ணக்கூடியவங்க, மெடிக்கல் எக்ஸாம் எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் பல பெற்றோருக்கு தெரிவதில்லை. ஆகவே மெடிக்கல் எக்ஸாமினேஷனுங்கிறது நீட்டை விட பல மடங்கு உயர்வானது, தகுதி உள்ளது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீட் எக்ஸாமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாம் எப்படி கஷ்டமாக இருக்கும்? நீட் எக்ஸாமே இவங்க கஷ்டப்படக்கூடியவங்க, ரிப்பீட் பண்ணக்கூடியவங்க, அந்த எம்பிபிஎஸ் மெடிக்கல் கோர்ஸ் எப்படி கஷ்டப்படுவாங்க? பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றிய விழிப்புணர்வு தான் நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதற்கு அப்பால் அவங்க எம்பிபிஎஸ் என்கின்ற மருத்துவ கோர்ஸாக இருந்தாலும் சரி, இதில் வெற்றி பெற மெடிக்கல் இன்டெலிஜென்சி என்கின்ற சிறப்பு கோர்ஸை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உருவாக்கியுள்ளது. இதன் மூலமாக நீட் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், கற்றல் திறன், செயல்படும் திறன், இயல்புத்தன்மை இவற்றை கண்டறிந்து அவர்களை சுயமாக படிக்க வைத்து முன்னேற வைப்பது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய இன்டர்நேஷ்னல் லேர்னிங், நீட் இன்டெலிஜென்சி, நீட் மெடிக்கல் இன்டெலிஜென்சி இவற்றினுடைய சிறப்பு அம்சமாக உள்ளது. அதை பற்றி விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். நீட் எக்ஸாமை ஒரு 2 வருஷம் அல்லது 4 வருஷம் எப்படியாவது படித்து மனப்பாடம் பண்ணி ரிப்பீட்டேட்டிவாக எக்ஸாம் எழுதி, அதாவது நீட் எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க மெடிக்கல் காலேஜில் நுழைஞ்ச பின்னாடி அவங்களால இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணி அதை எக்ஸாம் எழுத முடியாது. அப்போ அந்த சமயத்தில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இது பெற்றோர்களுக்கு தெரியறதில்ல. அதாவது மருத்துவத்துறை சார்ந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவத்துறை அல்லாத பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற மாணவர்களுடைய மனநிலை, அறிவுத்திறன், செயல்படும் தன்மை என்பது வேறு, இவர்களுடைய காலம் என்பது வேறு. அந்த மாணவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை, அதாவது நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கும் எக்ஸாமை ரிப்பீட்டேட்டிவாக நீட்டை எழுதி பாஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜுக்கும் என்ட்ரி ஆன பின்னாடி அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பல பேர்த்துக்கு கன்சல்டன்சி கொடுத்த முன்னாடி கண்டுபிடித்த உண்மை. அவங்களால சப்ஜெக்டை புரிஞ்சிக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த மெடிக்கல் சப்ஜெக்டுடைய டெர்மினாலஜியை ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. அதே மாதிரி அவங்க வீட்டிலையோ அல்லது அவங்க படிக்கிற ஸ்கூல்லையோ பல சமயங்களில் தனிமையாக இருந்திருப்பாங்க. யாருடையுமே ஒட்டாமல், ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இவங்க அந்த ரூமில் போயில இந்த க்ரௌட் பிஹேவியரில் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் பல பேர் காலேஜ் விட்டே வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அந்த பெற்றோர்கிட்ட சொன்னால் இது என்ன பெரிய விஷயம், நீ சமாளிக்க வேண்டியதான்னு சொல்லி ஒற்றை வார்த்தையில் சொல்லிடுறாங்க. அதனால் பல்வேறு மன உளைச்சலுக்கும் பல்வேறு தவறான முடிவுக்கும் மாணவர்கள் போகிறதுக்கும் இதுவே காரணமாக இருக்குது. அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட், மெடிக்கல் சப்ஜெக்டினுடைய முழுமையான காம்ப்ரிஹென்ஷன், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அந்த வேர்டுடைய டைரக்ட் மீனிங். காம்ப்ரிஹென்ஷனுங்கிறது அது என்ன சொல்லுதுங்கிறத மீனிங். ஸோ இது அவங்களுக்கு புரியறதில்ல. அதே மாதிரி அவங்களுக்கு ரைட்டிங் ப்ராப்ளம். அப்போ காலேஜில் படிக்கிறப்பவே ரைட்டிங் எழுதுறது, அவங்க ரைட்டிங் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இது ஸ்கூல் பிஹேவியர்லேருந்து அவங்ககிட்ட இருக்கும். எழுத மாட்டாங்க, எழுதுறதுக்கே ரொம்ப கம்பல் பண்ணி தான் எழுதுவாங்க. அதனால் அவங்க அசைன்மெண்ட் எழுத முடிய மாட்டேங்குது. அவங்க கூட இருக்க உள்ளவங்களுடைய சமாளிக்கும் திறமை, அதாவது மாணவர்களோட சமாளிக்கும் திறமை குறைவாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக அதாவது மெடிக்கலில் ப்ராக்டிக்கலை அவங்களால புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய அந்த மெடிக்கல் டெர்மினாலஜி அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்புறம் சப்ஜெக்டை முழுமையாகவே நினைவில் வச்சுக்க முடியாது. படித்து முடிச்சிருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே இருக்க மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும். சிலருக்கு ரூம் பிஹேவியர் பார்த்திங்கன்னா லைட்டு ஃபுல்லாக வெளிச்சம் வந்தால் தான் தூங்குவாங்க.
அதாவது லைட் வெளிச்சம் இருந்தால் தான் தூங்குவாங்க. ஒரு சிலருக்கு வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டா பிடிக்காது. அப்போ ரூம்மேட்டில் இது ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிறைய நைட் டயத்தில் பேசுவாங்க. இவங்களால பேச முடியாதவங்களாக இருந்தால் அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அல்லது பேசிக்கிட்டே இருக்கலாம் தான் இவங்கனால மற்றவங்க ப்ராப்ளமாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்த கேசஸ். அதே மாதிரி வந்து அவங்களுடைய ஸ்லீப்பிங் பிஹேவியர் மாறும். அவங்க வந்து தனிமையில் படுத்து பழகினவங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கூட்டத்தோடு படுக்க முடியறதில்ல. இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி ஸ்கூலில் காலேஜில் அதாவது ஸ்கூல் பிஹேவியர் எப்படின்னா ஃப்ரம் எல்கேஜிலேருந்து திருப்பி சொல்லி கொடுத்து டியூஷன் போய் தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க, நீட் முதற்கொண்டு. அப்போ மெடிக்கல் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க அந்த மெடிக்கலை வந்து திருப்பி இவங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த டீச்சிங் பண்ணுறக்கூடிய ஸ்பீடுக்கு இந்த மாணவர்களால் வந்து போக முடியாதனால பல மாணவர்கள் ஃபஸ்ட் இயரில் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. அதே மாதிரி படிப்பு விட்டே வெளியே வந்துடுறாங்க. அப்போ அந்த மெடிக்கல் லெக்சருடைய காம்ப்ரிஹென்ஷன் ஸ்பீடுக்கு இவங்களால போக முடியாது, மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் மெடிக்கல் இன்டெலிஜென்ஸிங்கிற ஸ்பெஷல் கோர்ஸே வச்சுருக்கோம். அவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்களோட ஆன்லைனில் எங்களுடைய கன்சல்டன்சி எடுத்து அந்த சப்ஜெக்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். கிளாஸ் ரூமில் வந்து மெடிக்கல் கிளாஸ் ரூமில் அவங்களால சொல்கிறது எழுத முடியாது. அவங்களுடைய ஸ்பீடுக்கு இவங்க எழுத முடியாது, ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் ப்ராக்டிக்கலாக வந்து டிசெக்ஷன் நடக்கிறப்ப அவங்களால வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது. அதாவது ஒரு பாடியுடைய அந்த பகுப்பாய்வுன்னு சொல்கிறோம் அல்லது கூராய்வுன்னு சொல்கிறோம், அந்த டிசெக்ஷன் பண்ணுறப்பையில் இவங்களால முடியாது. இவங்க அந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து அதை பார்த்து பயந்துக்கிறாங்க, ஒரு சிலர் அறிவுரைப்படுறாங்க. ரெண்டாவது அது புரியாமையே என்னமோ பண்ணி அவங்களால அங்கே இருக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுது. அதே மாதிரி வந்திங்கன்னா அவங்களால வந்து டெஸ்ட் எழுத முடிய மாட்டேங்குது. அதாவது டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க மெடிக்கலில் வந்து. அப்போ டெஸ்ட் எழுத முடியாது. கேட்டால் எனக்கு படிக்கிற டைம் இல்லை, எனக்கு அசைன்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த டெஸ்ட் எழுதுறதுலையும் கூட வந்து ஒரு கடனுக்கு தான் எழுதக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்குது. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பயங்கர ஒரு மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் வைப்பாங்க எம்பிபிஎஸ்சில். அப்போ அது அவங்களால எழுத முடியாது, அவங்களுடைய ஸ்பீடுக்கு இவங்க போக முடியாது. ஆனால் மற்ற மாணவர்கள் போயிடுறாங்க. அதே மாதிரி செமினார் ஒர்க் கொடுக்குறப்ப இவங்களால வந்து பேச முடியாது 4 பேர்த்துக்கு முன்னாடி. அதே மாதிரி நிறைய பேர் இந்த மன உளைச்சல் என்ன அதிகமாக டிஜிட்டல் அடிக்ஷன் ஆகிடுறாங்க அல்லது ட்ரக் அடிக்ஷன் ஆகிடுறாங்க, இன்னும் பல வழியில் போயிடுறாங்க. அதே மாதிரி வந்து செமினார் கொடுக்குறப்போ வந்து அதை முழுசாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும், அசைன்மெண்ட்டுக்கு உண்டான வேலைகள் கரெக்டாக செய்யணும், அது முடியாதனால பல மாணவர்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க. சம்டைம் வந்து இந்த சீனியர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது வரும், அல்லது சீனியர் கூட இவங்க சேர மாட்டாங்க, சீனியர் கண்டால் விலகி போவாங்க. இதுவும் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி தூக்கம், சிலருக்கு வந்து ஏசி ரூமில் மட்டும்தான் படுத்து பழகியிருப்பாங்க, அங்கே போய் அந்த ஏசி இருக்காது. இது அவங்களால பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு உண்டாயிடுறாங்க. அதே மாதிரி வந்து கூட இருக்கிறவங்க யாருமே வந்து சின்சியராகவே இவங்ககிட்ட பேச நினைப்பாங்க, அல்லது மற்றவங்க ஜாலியாக மற்றவங்க பேசினா கூட இந்த மெடிக்கல் மாணவர்களால் புரிந்து கொள்ள முடியாதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதிகமாக வந்து என்னென்னா இவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒற்றை வார்த்தையில் சொல்கிறாங்க, நல்லா படினா என்ன, உங்களை பார்த்து நல்லா சம்பாதிச்சோன்னா எப்படி சம்பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி படிங்கிறது வேறு, படித்தல் என்பது வேறு, படிப்பில் உடைய பிரச்சனை என்பது வேறு, படித்தலுடைய நினைவில் வைத்துக்கொள்வது என்பது, நினைவில் வைத்துக்கொள்வதை திரும்ப நினைவிலிருந்து வெளியேட்டு வந்து எழுதுதல் என்பது வேறு. அப்போ எவ்வளோ ப்ராப்ளத்தில் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு பாதிக்கப்படுறாங்க. இதுக்காக தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் 25 ஆண்டு காலமே வந்து அவர்களுக்கு வந்து மெடிக்கல் இன்டெலிஜென்சி, அதாவது இதை நாங்கள் எப்போருந்து கொண்டு வரணும்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், மெடிக்கலுக்கு போயிட்டீங்கன்னா, மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது எப்போது ஸ்டார்ட் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பெற்றோர்கள், அதாவது மருத்துவத்துறை சார்ந்த பெற்றோர்களையும் நாங்கள் சொல்கிறோம், அவங்க என்ன செய்கிறாங்க, நீட்டுக்கு எங்கேயாவது ஒரு போய் கொடுத்து லட்சக்கணக்கில் கொடுத்து திருப்பி படிக்க வச்சு திருப்பி மனப்பாடம் பண்ண வச்சு திருப்பி எழுத வச்சு நீட்டில் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் மெடிக்கல் எம்பிபிஎஸ்ஸில் நடக்காது. அதனால் பல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, சப்ஜெக்ட் விட்டு வெளியில் வந்துடுறாங்க. இதை விட பெரிய ஆச்சரியம்னா மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவருடைய பெற்றோர்களுக்கும் இந்த காலத்துடைய மாணவருடைய தன்மை புரிய மாட்டேங்குது. இவங்க படிக்கிறப்ப டிஜிட்டல் அடிக்ஷன் கிடையாது, டிஜிட்டல் எக்ஸ்போஷர் கிடையாது, இன்றைக்கி எல்லாமே இருக்குது. அப்போ பல மாணவர்கள் வந்து தன்னுடைய மன அழுத்தத்தின் காரணமாக டிஜிட்டல் அடிக்ஷன் போயிடுறாங்க, எப்போ பார்த்தாலும் மொபைல் பேசிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் வந்து வேறு ஒரு தவறான செயல்களுக்கு போயிடுறாங்க. அப்போ நீட்டில் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, நீட் எக்ஸாம்ங்கிறது 3 வருஷம் படிக்கிறாங்க. சிலர்லாம் வந்து ரிப்பீட்டேட்டிவாக 1 இயரை ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதிலிருந்து வெளிவரதுக்கு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் நீட் இன்டெலிஜென்சி,
அதே போல் மெடிக்கல் இன்டெலிஜென்சி நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முன்னாடி ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணலைங்கிற பட்சத்தில் வந்து அவங்க கிளாஸை வந்து அதாவது ஸ்கிப் பண்ணாமல் அடுத்த கிளாஸ்க்கு போயிடலாம். பட் எக்ஸாம் எழுதணும்னா அந்த ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணால் தான் முடியும். இது பல மாணவர்களுக்கு புரியறதில்லை. அதனால் நாங்கள் இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மெடிக்கல் இன்டெலிஜென்சிங்கிற சிறப்பு ஆன்லைன் மெமரி டெவலப்மெண்ட், லேர்னிங் டெவலப்மெண்ட், ரைட்டிங் தெரப்பி இது போன்ற மருத்துவத்துறை சார்ந்த மாணவர்களுக்கு பல்வேறு உளவியல் நடைமுறை சிக்கலை தீர்ப்பதற்கு பல்வேறு உளவியல் சார்ந்த ஆலோசனை வழங்கி வருகிறது. சில மாணவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க, படிக்க பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க. பல மாணவர்கள் தவறான முடிவெடுக்கிறாங்க, எப்பவுமே அழுகிறாங்க, சோகமாகவே இருக்காங்க. பல நேரங்களில் மொபைல் அடிக்ஷனாகவே ஆயிடுறாங்க. எனக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போவுமே வந்து ஒரு சோகமான சூழ்நிலையில் மனநிலையே வாழ்கிறாங்க. இதை பெற்றோர்கள் வந்து உடனே பக்கத்து வீட்டில் உள்ள ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அல்ல மற்றவங்க சொல்லி இவங்களை அட்வைஸ் பண்ண சொல்லிடுறாங்க. அப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மற்றவங்க எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? இன்னும் சொல்லப்போனால் மருத்துவத்துறை சார்ந்த பெற்றோர்களும் அவங்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த மாணவர்கள் எங்களுடைய கன்சல்டன்சிக்கு வரும்பொழுது அவங்க வந்து எப்படி சார் வந்து என்னுடைய சூழ்நிலை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க மருத்துவத்துறை சார்ந்து இருந்தாலும் எனக்கு இல்லை அழுத்தங்களையும் கஷ்டங்களையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்று பல்வேறு வேதனைப்படுறாங்க. ஸோ அதனால் பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகள் மருத்துவத்துறையில் அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு படிக்க பிடிக்கல, கஷ்டமாக இருக்குது, மனப்பாடமாகலை, அதே மாதிரி மறந்து போயிடுது, எழுத பிடிக்கல, எழுத கஷ்டமாக இருக்குது, இது போன்ற பல்வேறு சூழல்கள் இருந்துச்சுன்னா அவர்களை நீங்கள் அட்வைஸ் பண்ணி வேதனைப்படுத்த வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அவங்கள வேதனைப்படுத்த வேண்டாம். அதற்காகத்தான் நாங்கள் மெடிக்கல் இன்டெலிஜென்சி என்ற சிறப்பு கோர்ஸை நடத்திட்டு வரோம். இது மாணவர்களுடைய பல்வேறு திறன்கள், அது கற்றல் திறன், நினைவுத்திறன், எழுதும் திறன், புரிந்து கொள்ளும் திறன், அதே மாதிரி அவங்ககிட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, கார்ப்பரேட் ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி பல்வேறு விதமான அவர்களுடைய ஸ்கில் கேப் அனாலிசிஸ் மூலமாக அவருடைய திறன் பற்றாக்குறை அல்லது அவருடைய திறமையை கண்டறிந்து அதை நாங்கள் மாற்ற உதவுகிறோம். அதே போல் இது பல நேரங்களில் அவங்களுக்கு தலைவலி வந்துடுது, அவங்க எப்பவுமே வெளியே சொல்ல முடியாமல் சோகமாயிடுறாங்க, நிறைய மொபைல் போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிடுறாங்க. இதிலிருந்து விடுபட எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ளவும். இது போன்ற மாணவர்களுக்கு நாங்கள் அட்வைஸோ கவுன்சிலிங்கோ கொடுப்பதில்லை. அவருடைய இயல்பு திறனை கண்டறிந்து மாற்றுகிறோம். இது வந்து குறைந்த அளவு 3 மாதங்கள் தேவைப்படும். நீங்கள் மொபைல் அடிக்ஷனாக இருக்கார், மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி நீங்கள்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் வந்து அதே அட்வைஸ் பண்ண மாட்டோம். மொபைல் யூஸ் பண்ணாத, நீ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அவர்களுக்கு என்ன திறனில் பிரச்சனை இருக்கிறது, நினைவு திறனில் எது பிரச்சனை இருக்கிறது, படிப்பதில் எது, கற்றுக்கொள்வதில், இப்படி பல்வேறு கோணங்களில் தான் நாங்கள் ஆய்வு செய்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து படின்னு சொன்னால் படிக்க முடியாது. ஒரு இசையை கற்றுக் கொடுப்பதற்கு, இசையை புரிந்து கொள்வதற்கு, இசையை வாசிப்பதற்கு எவ்வளோ கால அளவு தேவை. அது மாதிரி தான் இது எத்தனை நாளில் குணப்படுத்தும் நீங்கள் கேட்க முடியாது. இதுக்கு வந்து கால அளவு என்பதை விட திறன் அளவு தான். அவர்களுக்கு எவ்வளவு தூரம் அவருடைய ஒத்துழைப்பு, அவருடைய இயல்பு திறன் இருக்கிறதோ அதற்கேற்ப தான் அவளை மாற்ற முடியும். ஆகவே பெற்றோர்களே, உங்களுடைய மருத்துவ குடும்பத்தினுடைய கனவை நனவாக்க நாங்கள் துணை இருக்கிறோம். இது குறைந்த அளவு வந்து 3 மாதங்களிலிருந்து அவருடைய தீவிரத்தன்மை, அவர்களுடைய கற்றல் சார்ந்த பிரச்சனைகள் இதை பொறுத்து கால அளவு மாறுபடும். ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ என்கின்ற கற்றல் நுண்ணறிவை மாற்றுவதற்கு மினிமம் 3 மாதங்கள் தேவை. அவங்க எந்த பகுதியில் இருந்தாலும் எங்களோடு ஃபோன்லைனில் ஆன்லைனில் தொடர்பு கொண்டு அவருடைய கற்றல் சார்ந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை எடுத்துக்கொள்ளலாம். சில மாணவர்கள் வந்து எந்த விதமான ஆலோசனைக்கு வரமாட்டாங்க, நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பெற்றோர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது பேர் தெரப்பியூட்டிக் பேரண்டிங்னு சொல்கிறோம். அதனால் வந்து மாணவர்கள் பொதுவாக பல்வேறு உளவியல் சார்ந்த சிக்கலில், கல்வியல் சார்ந்த சிக்கலில், நடத்தை சிக்கலில் இருப்பாங்க. சில மாணவர்கள் வந்து அந்த சீனியரோ அல்லது கூட படிக்கக்கூடிய கிளாஸ் மட்டும் கிண்டல் பண்ண அவனால் தாங்க முடியாது. பலருடைய உடல் வாகு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது வந்து அந்த உடல் வாகை பற்றி அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். ஆனால் பல மருத்துவ மாணவர்கள் இதனாலேயே கல்வியை இழந்து விடுகின்றனர். அங்கே போக முடியாமல் அந்த அவங்களோடு இணைந்து செயல்பட முடியாமல் இருக்காங்க. பல மாணவர்களுக்கு நட்பு வட்டமே இருக்காது. இதனால் அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க, ஐசோலேஷன். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நட்பு இருக்கும், அவங்க படிப்பில் ஆர்வமாக இருக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து அசைன்மெண்ட் கொடுத்தா புரிஞ்சிக்க முடியாது. 2 வார்த்தை 3 வார்த்தை ஸ்பீடாக பேசினா கூட அவங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அதே சமயத்தில் வந்து எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க.
சில நேரங்களில் வந்து அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் இவங்களுக்கு புரியாது. இப்போ நாங்கள் புரியாதுன்னு சொன்னோன்னா இதே வார்த்தையை பார்த்து உனக்கு புரியலையான்னு நீங்கள் கேட்டு அந்த மாணவர்களுடைய மனநிலையை மோசப்படுத்தி விட வேண்டாம். இது பெற்றோர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு. நிறைய பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் உனக்கு பிரச்சனையா எதுலையா பிரச்சனையான்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க தவறாக அட்வைஸ் பண்ணி வச்சதை நாங்கள் மாற்றியமைப்பதற்கு பல மாதங்கள் தேவைப்படுது. அதனால் எந்த மாணவர்கள் வந்து எந்த விதமான ஆலோசனைக்கும் வரவில்லையோ அதற்கு பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இது மினிமம் 3 மாதங்களிலிருந்து அவருடைய கோஆப்ரேஷனை பொறுத்து மாறும். பல மாணவர்கள் வந்து காதல் விஷயங்களிலோ அல்லது வேறு சில பழக்கங்களிலோ அடிமையாகி விடுகிறார்கள், அல்லது அந்த பழக்கத்தில் அவர்கள் ஈடுபட்டு விடுகிறார்கள், அல்லது அந்த பழக்கத்துக்கு நிர்பந்தமாக பிறரால் இறைக்கப்படுகிறார்கள். இது போன்ற சூழ்நிலையிலிருந்து மாறுபட பெற்றோர்கள் தகுந்த நடத்தியல் கல்வியல் சார்ந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவர்களை மாற்றியமைக்க எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உதவுகிறது என்ற விழிப்புணர்வு. பல மாணவர்கள் வந்து ஆங்கிலத்தில் பேச முடியாது. பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த மாதிரி உள்ளவர்களை அழைத்து வரும் பொழுது பெற்றோர்கள் ஒரு பெரிய பிராண்டோடு வராங்க, என் பையன் பயங்கரமான பிரில்லியன்ட் சார் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களை பற்றி இவர்கள் புகழ்ந்து பேசுகிறாங்க. அந்த புகழ்ச்சி என்பது இயல்பாக இல்லாமல் அதிதீவிரமாக இருக்குது. அப்போ இவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்கள என்கரேஜ்மெண்ட்டுங்கிற பேரில் மோட்டிவேஷனுங்கிற பேரில் அந்த குழந்தைகளுடைய மனநிலையில் ஒரு உச்சபட்ச உயர்வு நிலை உருவாக்கி விடுறாங்க. அதாவது அவர்களுடைய மனதளவில் இவர்களாக கட்டமைப்பிக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுறாங்க. ஒரு இமேஜினேஷன், நீ பயங்கரமான பிரில்லியன்ட்டு, உன்னால் முடியும், நீ செய்வ அப்படின்னு சொல்லி உருவாக்கி வச்சுறாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு உள்ளே போகும் பொழுது அங்கே இவரை விட 100 மடங்கு பிரில்லியன்ட் இருப்பாங்க. அப்போ பெற்றோர்கள் மீது கோபம் வருது. பல மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர் மீது அதிகமாக கோபம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அடிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. என்ன நீ ஏமாத்திட்ட, நீ என்ன பிரில்லியன்ட் சொல்லிட்ட, ஆனால் அங்கே உள்ள என்னால் பேச முடியல, என்னால் வந்து படிக்க முடியல, எழுத முடியல, புரிஞ்சுக்க முடியல, அவங்களுடைய பிரைட்னஸ்க்கு என்னால் இருக்க முடியலன்னு சொல்லி பெற்றோர்கள் மீது எதிர்வாதம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் பெற்றோர்களை எதிர்க்கிற அளவு வந்துடுறாங்க. ஆகவே பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தையை புகழ்தல் என்பது வேறு, அந்த குழந்தையுடைய இயல்பு திறனை அங்கீகரிப்பது என்பது வேறு. நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த மோட்டிவேஷனுங்கிற பேரில் வந்து தவறாக சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய வந்து அவர்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீமை வந்து ஹை செல்ஃப் எஸ்டீமை உருவாக்கி வச்சுருங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெலூஷன் ஏற்படுத்திடுது. தன்னுடைய இயல்பு திறனே இல்லாத ஒரு குழந்தைய வந்து நீங்களாக அதிகமாக புகழப்பட்டு அல்லது மோட்டிவேஷனுக்கு பேரில் வந்து அவர்களை அதீத ஊக்கம் கொடுத்து ஹைப்பர் மோட்டிவேட் சைல்டாக மாறுறப்ப அவங்க இயல்பு நிலை எப்போ தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தில் ஓடும் பொழுது. உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பிரில்லியன்ட் என்பது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உங்களுடைய கணிப்பு. ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர்கள் ஓடும் பொழுது அவர்களால் அந்த அளவு ஓட முடியவில்லை, அதாவது அவர்களோடு போட்டியிட முடியவில்லை என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய மனச்சிக்கலை உருவாக்கி விடுகிறது. ஆகவே மோட்டிவேஷன்கிறது 1942 மேஸ்லோ அவர்கள் உருவாக்கிய தியரி. அதே மாதிரி இன்றைய மாணவர்களுடைய மனநிலை, செயல்நிலை, அவருடைய இயல்புத்திறன் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் டிஎன்ஏவுக்கு ஏற்ப அவர்களுடைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் டிவி இல்லை, மொபைல் இல்லை, எந்த விதமான எக்ஸ்ட்ரா அடிக்ஷனும் இல்லை. ஆனால் இப்போ எல்லா வகையிலும் இருக்கிறது. ஆக பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தையை நீங்கள் புகழ்தல் என்ற பெயரில் அவர்களுக்கு ஒரு கற்பனையான மாய தோற்றத்தை உருவாக்கி வைத்து விட்ட வேண்டாம். அப்படி உருவாக்கியதனுடைய விளைவு தான் அவர்களால் போட்டி உலகத்தில் சமாளிக்க முடியாமல் மருத்துவ கல்வியை வேணான்னு வெளியில் வந்துடுறாங்க. பலரால் அவர்களுடைய நட்பு வட்டத்தை உருவாக்கி கொள்ள முடியவில்லை, சரியாக ப்ரெசன்டேஷன் பண்ண முடியல, அவங்க வந்து தயங்கிடுறாங்க. அதே மாதிரி அந்த மருத்துவக் கல்லூரியில் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவங்க புரிஞ்ச பின்னாடி தான் மற்ற டாப்பிக்கு போகணும்னு அந்த மருத்துவ கல்லூரி பேராசிரியர் எதிர்பார்க்குறாங்க. மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் வந்து ஒரு ஹை பிரில்லியன்ட், அவங்க வந்து ஒவ்வொரு வினாடியுமே வந்து ஒவ்வொரு சொற்களையும் வந்து அற்புதமாக சொல்லக்கூடியவங்க. அவங்க இவங்களுடைய ஸ்பீடுக்கு வர முடியாது, இவர்கள் அவர்களுடைய ஸ்பீடுக்கு போக முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் வந்து பல்வேறு மாணவர்கள் சிக்கல் ஏற்படுகிறது. ஆகவே பெற்றோர்களே, மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தால் அவருடைய சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னால் நீங்கள் படித்த காலம் என்பது வேறு, அவர்கள் வாழக்கூடிய காலம், படிக்கக்கூடிய காலம் என்பது வேறு, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் என்பது வேறு, நீங்கள் ஏற்பட்ட சிக்கல் என்பது வேறு. அவருடைய இயல்பு திறனை கண்டறிந்து மாற்றுவதற்கு நாங்கள் லேர்னிங் அனாலிசிஸ், கற்றல் பகுப்பாய்வு, கற்றல் திறன் ஆய்வு ஆகியவற்றை உருவாக்கியுள்ளோம். மாணவர்களுடைய பல்வேறு விதமான கற்றல் திறன்களை உருவாக்குவது எங்களுடைய செயல் நோக்கமாக உள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும்
உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.